ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலில் வந்து பல தெய்வத்துடைய கல சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா தெய்வத்துடைய சிறப்புக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்திலலாம் வந்து அடியார்கள்லாம் எவ்வளோ அடியார்கள்லாம் பறந்து வளர்ந்து பெருமானுடைய சிறப்புகளை சொல்லி புகழ்பெற்று ஞானம் பெற்று அவர் பாதத்தை அடைஞ்சிருக்காங்க. இந்த காலத்துடைய சிறப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஆடை பாதி ஆள் பாதின்னு அந்த காலத்திலே பாடிட்டாங்க. ஆடை பாதி ஆள் பாதி. அப்போ இப்போ ஆள் பாதியோட ஆடை பாதியோட இல்லை, ஆடே இல்லை அப்படி நிகர் போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆதிசக்தியுடைய சிறப்பு. மானிடன் என்ன? மானிடன்னா எல்லா கலைகளும் இறை வந்து ஒரு மானிட ரூபத்தில் தான் இருக்கான், வேற சுரூபத்தில் இல்லை. இந்த ஆத்மாவுக்குள்ள அமர்ந்திருக்கு ஒரு மானிட சொல்லுவோம். அதான் மானிடன், மனிதன் அப்படின்றது. இந்த மனிதனுடைய சிறப்புகளுக்கு வந்து எல்லாம் படிப்பு, கல்வி, கலை, செல்வம் அப்படின்னு ரொம்ப பிரமாதமா உலகத்துல நிகர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கலைக்குன்னு ஒரு உயர்வு கொடுத்துருக்கா. அந்த கலையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கலைவாணி அப்படின்னு சொல்றோம். கலைவாணி, அந்த கலைவாணின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புலகத்துல அந்த சிறப்பு இல்லை, அவருடைய படிப்பு சிறப்பு இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் போயிடுச்சு. ஆனா எது அழிஞ்சாலும் அவருடைய சிறப்பு அழியாது அப்படிப்பட்ட. ஆனா அவளை வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனா நம்ம என்னைக்குமே அவ நிகரா இருக்கிறா, கல்வி சரத்துல இருக்கா, கலை இருக்கா அப்படின்னு அவருடைய ஒரு சிறப்பை பிடிப்பு சான்றில் சொல்லிட்டு வரோம். ஏற்கனவே கலைவாணியுடைய சிறப்பு சொல்றோம். 3 பாட்டு பாடியிருக்கோம். இப்போ 4வது பாடல். இந்த 7 பாடலை யூடியூப் சேனலில் கேட்டு கலைவாணியுடைய அருளை பெறுங்க. இதுதான் பிரம்மன் வாணி, பிரம்மநாயகி. ஆனா பிரம்மனே நான் தான் சொல்றான், அந்த உடைய வடிவத்தில் ஆதி சொல்றான். நான் முகன் தேவியே அறம்பலர்க்கும் வாணியே, நான் முகனின் தேவியே அறம்பலர்க்கும் கவாணியே, கல்வி என்னும் கலையே கலைவாணியே, நான் முகன் தேவியே அறம்பலர்க்கும் வாணியே, கல்வி என்னும் கலையே கலைவாணியே, கலைவாணியே அருள்வாயே என் தாயே, என் தாயே அருள்வாயே என் தாயே, என் தாயே, நான் முகனின் தேவியே கலைவாணியே அருள்வாயே என் தாயே, அருள்வாயே என் தாயே. நாதம் வீணையும் உன்னிடம் இருக்குதம்மா, அம்மா அம்மா, நாதம் என்னும் வீணை உன்னிடம் இருக்குதம்மா, வேதம் இதை கண்டு மகிழோதம்மா, வேதம் இதை கண்டு மகிழுதம்மா, அநாதம் என்னும் வீணை உன்னிடம் இருக்குதம்மா, வேதம் இதை கண்டு மகிழுதம்மா, கூடி வகை இறை இங்கு இருக்குதம்மா, கோடி வகை இறை இங்கு இருக்குதம்மா, உனா அம்மா உன் இசைக்கு, உன் வீணையின் இசைக்கு ஈடேதம்மா, உன் வீணையின் இசைக்கு ஈடேதம்மா, நான் முகனின் தேவியே அறம்பலர்க்கும் வாணியே, நான் முகனின் தேவியே அறம்பலர்க்கும் வாணியே, கல்வி என்னும் கலையே கலை வாணியே,
கல்வி என்னும் கலையே கலைவாணியே ஏ நான் முகனின் தேவியே ஏர்வுதாழ்வு இல்லாத உன் வடிவம் அம்மா ஏர்வுதாழ்வு இல்லாத உன் வடிவமா உன் அருளை நினைப்பவர்க்கு கல்வி என்னும் தரும் தருபவளே ஏர்வுதாழ்வு இல்லாத உன் வடிவமா உன் கல்வி தரத்தை நினைப்பவர்க்கு அருளம்மா வாணி என்று பெயரை சொன்னாலே வாணி என்ற பெயரை சொன்னாலே இந்த நாவெல்லாம் உன்னை புகழுதம்மா வாணி என்ற பெயரை சொன்னாலே இந்த நாவெல்லாம் உன் பெருமை பாடுதம்மா பாடுதம்மா நான் முகனின் தேவியே அறம் வளர்க்கும் வாணியே நான் முகனின் தேவியே அறம் வளர்க்கும் வாணியே கல்வி என்னும் கலையே கலை வாணியே அருள்வாய் என் தாயே அருள்வாய் என் தாயே. பிடிபி சேனலிலே ஓம் சக்தி ஆதிசக்தி நிலாம்பரி நாராயணி நமஸ்து. வாணியுடைய பெருமை அம்மாட்ட கேட்டேன், பெருமையை சொல்லுப்பா அப்படின்னு. ஒரு 7 பாடலை பாடலாம். 7 லோகத்துக்கு இதை கேட்கணும். இந்த பாடல் 7 லோகத்து. ஏன்னா இது பிடிபி சேனல் நம்ம பாடுறோம், ஆனா இது பார்க்குறாங்க பார்க்காத அதை பற்றி கிளையில. ஏன்னா அவனன்றி அணு அசையாது. சிவராமனை பற்றி சொல்லிட்டு தான் வரும். அவனன்றி அசையாது. இது வந்து வெளியே வரும், அது வார நேரத்துக்கு வரும். அதை தான் நான் சொல்றேன், புரியுங்களா? மண்ணுக்குள்ள போடுற ஒரு கடலை அது கொஞ்ச நேரம் போனால் விளைஞ்சி வருது, மேலே வருது, விளைஞ்சி செடியாக வருது, அதுக்கு தேவை கடலை. அது மாதிரி இறைவனுடைய பெருமையை நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். ஆனால் இது எதிர்பார்க்கக்கூடாது. பொருள் தருவாங்க, பணம் தருவாங்க. வயிற்றுக்கு இறைவன் சோறு தானா, கட்டுறதுக்கு துணி தானா. இதனுடைய பெருமையை பாடுறோம். ஏன்னா அந்த காலத்தில் நாவகிரஸ் பாடினார், எவ்வளோ பாடல் பாடி இறைவனுடைய சிறப்பை நான் பாடும்போது அப்பயே வெளியே வந்துருச்சு. நான் இது மாதிரி அடுத்த பாடல் வாணியை பற்றி சில பாடல். இது 4வது பாடல் வாணியை பற்றி. தொடர்ந்து பாருங்க. நான் 3 பாடல் பாடியிருக்கோம், இது 4வது பாடல். 5வது பாடல் என்ன சொல்கிறார் என்ற அம்பாளுடைய அருளில் பாடுறோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.